அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் சில கல்லூரி மாணவர்களை சந்திக்க நேர்ந்தது. நான் ரயிலில் போயிட்டே இருக்கிறப்போ தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் ஒரு 10-15 மாணவர்கள் ஏறினாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவங்க தானே நம்முடைய வருங்கால தமிழ்நாட்டை, இந்தியாவை வடிவமைக்க போகிறவர்கள். அதனால் அவங்கள பார்க்குறதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நவநாகரிக இளைஞர்கள், கையில் வாட்சு, கழுத்தில் சங்கிலி, விதவிதமான ஹேர் ஸ்டைல், கலர் கோழி குஞ்சு பார்க்குற மாதிரி தலையில் விதவிதமான வண்ணங்களில் தலைமுடியை அமைச்சிருந்தாங்க. சரி, அது அந்த பருவத்து மாணவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த மாணவர்கள் செய்த செயல் ரொம்ப அதிர்ச்சிகரமாக ஆயிடுச்சு. இவங்க தான் எதிர்காலத்து இந்தியாவை வடிவமைக்க போகிறவர்களுக்கான உதாரணமா அப்படின்னு நினைக்கிறப்போ அதிர்ச்சிகரமாக இருந்தது. ஏன்னா அவங்க செய்த செயல் அந்த மாதிரி. ஒரு தம்பியினுடைய கையை மற்ற மாணவர்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ரயில் வேகமாக போயிட்டுருக்குங்க. அந்த தம்பி கையில் கைபேசியை வச்சுக்கிட்டு அப்படியே கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் வேகமாக செல்லுகிற அந்த ரயிலில் தன்னையும் மற்றவர்களையும் அப்படியே வீடியோ எடுக்கிறார் கையில் இருக்கிற செல்ஃபோனில். எவ்வளவு ஆபத்தான விஷயம்! ஒரு கையில் செல்ஃபோன், ஒரு கையை மற்ற மாணவர்கள்ட்ட பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேகமாக ரயில் போகிற பொழுது வெளியே அந்த மின்சார கம்பிகள் ஒன்று ஒன்றா கடந்து போய்கிட்டே இருக்குது. அந்த மின்சார எலக்ட்ரிக்கல் பில்லர்பாங்களே, வேகமாக போயிட்டு இருக்குது. எவ்வளவு ஆபத்தான ஒரு சூழல்! ஆனால் அவங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லைங்க. எல்லார் முகத்துலேயும் புன்சிரிப்பு, கேலி, ஏதோ ஒரு மகத்தான சாதனை செஞ்சிடற மாதிரி, இமயமலையில் ஏறி ஒருத்தர் கொடி நட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சாதனை செய்த சந்தோஷம்தான் தெரிகிறதே தவிர, இந்த சாகசத்தின் பின்னால் எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது அப்படின்றத உணர்ந்ததாகவே தெரியல. படித்த பிள்ளைங்களாக இருந்தால் இதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இவங்க என்ன படிக்காதவங்களான்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் வா போதும் போதும் அப்படின்னு அந்த தம்பியை உள்ளே இழுத்துட்டாங்க. அப்பாடா அப்படின்னு அவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டாங்களோ இல்லையோ, நாம் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். நல்ல ஆலம்டா, ஒன்றும் ஆபத்து இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இவங்க ஏன் இது மாதிரி நிறுத்தினாங்கன்னு பார்த்தா, இப்படிலாம் பண்ணது போதும்ன்ற உணர்வுனால நிறுத்தலைங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸ்டேஷனில் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காதே, என்ன இருந்தாலும் ஜனங்க போகிறது வருது, மற்றவங்களாம் ஏறுவாங்க, அதனால் நிறுத்திட்டாங்க. திரும்ப வண்டி வேகம் பிடிச்சிது, புறப்பட்டு வேகமாக போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு தம்பி அவர் கையில் செல்ஃபோனோட வெளியில் ஒரு கையை விட்ட கொடுத்துட்டு ஒரு கையை வேகமாக செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய்க்கிறான். இந்த வார்த்தைக்காக மன்னிக்கணும், எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான செயல்! இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி யோசிக்கவே தெரியாத இளைஞர்களா? அதிர்ச்சிகரமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தெல்லாம் இதை சமூக ஊடகங்களில் அவர் போட்டாராம். உடனே மச்சான், இது 25 லைக் வந்துருச்சுரா, 30 லைக் வந்துருச்சுரா, 4 பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்கடா அப்படின்னு. யாரோ எங்கிருந்தோ ஒரு லைக் பட்டனை அழுத்த வேண்டும் என்பதற்காக லைஃப் பட்டனையே நிறுத்தக்கூடிய ஆபத்தை தானே வரவழைத்து கொள்ளலாமா? எவ்வளவு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது! விதவிதமாக இன்றைக்கு இப்படி புகழ் தருவது, பிரபலம் தேடுவது, யாரோ சில பேர் எங்கிருந்தோ ஒரு அங்கீகாரம் தருகிறார்கள் என்கிற ஒரு பொய்யான பாராட்டுக்காக, ஒரு போதை தரக்கூடிய, ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட அங்கீகாரங்களால் என்ன பெருமை இருக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட இளைஞர்கள் இப்படிப்பட்ட செயல்களிலே இறங்குகிறார்கள்? இதுக்கு விடையே காண முடியல. அந்த வயசு அப்படிதாங்க அப்படின்னா, அந்த வயது விபரீதங்களை கவியரசர் கண்ணதாசன் தான் சொல்லுவார். நிதானிக்க முடியாத வயதும் இதுதான், நிதானிக்க வேண்டிய வயதும் இதுதான் அப்படின்னு. தன்னை பற்றி கவலை இல்லை, சுற்றுப்புறத்தை பற்றி கவலை இல்லை, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் கவலை இல்லை, வீட்டில் அப்பா அம்மா நமக்காக காத்திருப்பாங்களே, அக்கா தங்கச்சிங்க காத்திருப்பாங்களே, எதை பற்றியும் எந்த அக்கறையும் இல்லாத சில மனிதர்கள் தான் இப்படி நடந்து கொள்வார்கள். ஒரு கோவிலில் 2 இளைஞர்கள் நடனம் ஆடி இருக்கிறார்கள். கோவில்னா நடனம், பாட்டு இதெல்லாமே இருக்கும் அப்படின்றீங்களா? அவங்க ஆடினது அதுக்காக இல்லைங்க. அது ஒரு பெரிய விஷயமாக வைரலாக பரவுகிறதும்பாங்களே. கோவிலில் ஏதோ ஒரு பாட்டுக்கு இவங்க பாட்டுக்கு ஆடி, ஏதோ ஒரு பாட்டுக்கு இவங்க பாட்டுக்கு ஆடி, அது பரவலாக வந்து ஆலயத்தில் போய் அதை ஒருத்தர் செல்ஃபோனில் பதிவு பண்ணி அதை ரீல்ஸு, ஷார்ட்ஸு இப்படிலாம் போட்டு அது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமாக ஆகிவிட்டது. ஆலயம் என்பது எவ்வளவோ பேர் தங்கள் துன்பங்கள் தீர வேண்டும்னு இறைவன்கிட்டக்கு வழிபாடு செய்வதற்காக வருகிற இடம்.
மன அமைதியை தேடிவிடுகிற இடம். அது இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களுக்கும் கேளிகைகளுக்கும் உரிய இடம் அல்ல என்பதை எப்போ இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சிகரமாகவும் இருக்கிறது. அண்மையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் இளைஞர்களுக்கு அருமையான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ரொம்ப அருமையான செய்தி அது. அவர் என்ன சொல்லுகிறார்? இளைஞர்களே, உங்களுடைய ரோல் மாடலை சமூக ஊடகங்களில் தேடாதீர்கள் அப்படின்னார். எவ்வளவு அற்புதமான விஷயம்! நம்முடைய ரோல் மாடல், நான் இவர் மாதிரி வரணும், அவர் மாதிரி வரணும் அப்படிங்கிறத சாதனை செய்த மாபெரும் மனிதர்கள், இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்கள், அப்படிப்பட்டவர்களை தங்களுடைய ரோல் மாடலாக வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும். இந்த மாதிரி ரீல்ஸில், ஷார்ட்ஸில் இந்த மாதிரி சாகசம் செய்கிறேன் என்று மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்களை செய்கிறவர்கள்லாம் நம்முடைய ரோல் மாடலே கிடையாது. அது பார்க்கறதுக்கு பரபரப்பாக இருக்கிறது, பார்க்கறதுக்கு 4 பேர் கைத்தட்டுறாங்கன்றதுக்காக தன் உயிரையே பணயம் வைத்து செய்கின்ற செயலாகவா இதையெல்லாமா அங்கீகாரத்திற்கான வழியாக நினைப்பது? +2 முடிவு வந்ததே, அதில் 2 பேர் என்னுடைய மனதை மிகவும் கவர்ந்தார்கள். யாருன்னா, ராணின்னு ஒரு அம்மா, கோயம்புத்தூரில் ஒரு அம்மா. நான் ஏன் அம்மான்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு 70 வயசு. அந்த அம்மா +2 எழுதி 65% மேலாக மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். என்னால் முடியல, அந்த காலத்தில் முடியல, படிக்க வேண்டிய காலத்தில் முடியல, நிறைய இடையூறுகள், ஆனால் ஒரு வழியாக முடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா பெருமிதமாக சொல்லுகிறார்கள் 70 வயதில். அதை விட அற்புதமான ஒரு விஷயம், ஒரு தம்பி மாற்றுத்திறனாளி, 2 கைகளும் இல்லாதவர், கிருஷ்ணகிரியை சேர்ந்த தம்பி, 2 கைகளும் இல்லாதவர், மாற்றுத்திறனாளி. அவர் இந்த தேர்விலே 400க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை எடுத்து மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார். அது மிகப்பெரிய சாதனை தான். 2 கையும் இருக்கிறவங்களே செய்ய முடியாத விஷயத்தை அந்த தம்பி செஞ்சிருக்கிறார். முதல்வர்கள் அவர்கள் அவரை பாராட்டி, நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன், உனக்கு மாற்று உறுப்பு சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகள் நிச்சயமாக செய்திருக்கிறோம், கவலைப்படாதேன்னு அந்த தம்பிக்கு முதல்வர் அவர்களே நேரடியாக வேண்டிய உதவியை செய்வதாக வாக்களித்திருக்கிறார். அதுவும் நடைமுறையிலே இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம்முடைய முன் உதாரணங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கான ரோல் மாடல்கள் சாதனை செய்தவர்கள், சாதனை செய்வதற்கு துணை இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் நம்முடைய தமிழ்நாடும் இந்தியாவும் உலகுக்கே ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்பதை இந்த தலைமுறை தன்னுடைய மனதிலே அழுத்தமாக பதித்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுடைய அறிவுரை மட்டுமல்ல, அத்தனை பேருடைய சமூக அக்கறை பேரில் இருக்கிற அத்தனை பேருடைய வேண்டுகோளும் தான், ஆசையும் தான், எதிர்பார்ப்பும் தான். இளைஞர்கள்தான் இதை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.